நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய ஜாஷ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த மாலை நேர வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே மறுபடியுமாய் நம்ம ஜாஷ்வா டிவியின் மூலமாய் இந்த நல்ல ஒரு நிகழ்ச்சியில் உங்களை பார்ப்பதன் மூலமாய் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நமக்கு நல்ல வாய்ப்புகளை, நல்ல தருணங்களை மறுபடியுமாய் நம்ம கொடுத்து கொண்டு இருக்கிறார். காலங்கள் மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும், எவ்வளவோ தடையான காரியங்கள் வந்தாலும், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சித்தம், அவர் அழைத்த அழைப்பு என்றைக்கும் மாறாதபடி உங்களை பார்க்க, உங்களோடு கூட பேச, இந்த ஊழியங்களை செய்ய கர்த்தர் கொண்டு வருகிற நல்ல கிருபைகளுக்காக என் தேவனுக்கு நான் முதலாவது நன்றியை சொல்கிறேன். இரண்டாவது, நம்முடைய ஜாஷ்வா டிவியின் மூலமாய் உங்களை பார்ப்பதில் மறுபடியும் சொல்கிறேன், மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நம்முடைய சேனல் மூலமாய் அநேக மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கத்தக்கதாய், தேவனுடைய செய்தியை சொல்லத்தக்கதாய் அநேக மக்கள், வெளியே தெரியாத மக்கள், சொல்ல முடியாத மக்கள், பேச முடியாத மக்கள், அநேக தரப்பினர் நம்முடைய சேனல் மூலமாய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். அதனால் நம்முடைய டிவி சேனலுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. இதனோடு கூட இணைந்து நல்லூர் கிதியோன் அப்போஸ்தலர் ஊழியங்கள் வழங்கும் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 7 மணிலிருந்து 7:30 வரைக்கும் இந்த உருவாக்கும் நேரம், தேவன் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார், உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இன்னும் அவருக்கு தேவையான நல்ல ஒரு உகந்த பாத்திரமாய், அவர் பயன்படுத்துகிற பாத்திரமாய் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மாதங்களும் அவர் உங்களை உருவாக்குகிறார், ஒவ்வொரு நாட்களும் அவர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதனால் தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு செய்தியை, ஒவ்வொரு வசனங்களை நீங்கள் கண்ணும் கருத்துமாய் கேட்கும்போது கர்த்தர் உங்களோடு கூட தெளிவாக பேசுவார். இந்த நாட்களிலும் செய்தியை கேட்கும்படியாய் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, உனக்கு நன்றி ஏசப்பா. இந்த நாட்களிலும் ஆண்டவரே, அப்போ மறுபடியுமாய் இதிலிருந்து நாட்களிலும், அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் அப்பா சோத்திரம் ஆண்டவரே, அப்பா இந்த டிவி சேனல் மூலமாய் அப்போ அந்த மக்களை பார்க்கத்தக்கதாய், தேவனுடைய வார்த்தையை சொல்லத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றி போடுங்க அப்பா. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாய் 1000 மடங்கு பலன் கொடுக்க இந்த தேவனாய் கர்த்தர் கிருபை செய்வீராக. ஏசப்பா உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொரு இருதயத்தை கூட கர்த்தர் நீங்க பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இதற்கு விரோதமாக வருகிற எல்லா தடைகளை என் தேவனாய் கர்த்தர் நீங்க மாற்றி போடுங்கப்பா. நீர் ஒருவரே அதிசயத்தை செய்யுங்க, அற்புதத்தை செய்யுங்க அப்பா. நீர் ஒருவரே மகிமையான காரியங்களை கர்த்தர் நீர் செய்து அப்பா, இயேசு ஒருவர்தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி அப்பா சகல ஜனங்களும் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள ஒவ்வொருத்தருடைய ஆவியின் கண்களை கர்த்தர் நீர் திறந்து தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது அப்படியே செய்கிறதற்காக உமக்கு நன்றி. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலும் நான் உங்க முன்னாடி ஒரு அழகான ஒரு சின்ன கேள்வி ஒன்று வைக்கணும் ரொம்ப விருப்பப்படுறேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் பேசும் பொழுது, ஒவ்வொரு காரியங்களுக்காய் நாம் தேவனை நோக்கி பார்க்கிறோம். நம் குடும்பத்திற்காக நல்ல பலன் வேணும், நல்ல சுகம் வேணும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்குற தொழில் நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம கைட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிக்கணும். இப்படி அநேக காரியங்களை நாம் ஜெபத்தில் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இது யாரும் இதை நினைச்ச முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. சரியா? நான் இன்னைக்கு கேட்குற கேள்வி உங்களுக்கு முன்னாடி, இது எனக்கு இந்த கேள்வி ஆனாலும் உங்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு கேள்வின்னு சொல்லுமே, ஞானம் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தேவனிடத்தில் கேட்டீர்களா? எனக்கு என் குடும்பத்தை நடத்துவதற்கு நல்ல ஞானம் தாங்க, நான் என் மனைவியோடு பேசுவதற்கு எனக்கு நல்ல ஞானத்தை தாங்க,
நான் என் கணவரோடு கூட பேசுவதற்கு நல்ல ஞானத்தை தாங்க. தேவனாகிய கர்த்தர் நீர் எனக்கு கொடுத்த நல்ல தொழில், இந்த தொழிலை நான் பார்ப்பதற்கு, அதை நான் விசாரிப்பதற்கு, அந்த தொழில் லாபகரமான முறையில் நடப்பதற்கு எனக்கு ஞானத்தை தாங்க. நீங்கள் தந்த பிள்ளைகளை ஞானமாய் பேச, பிள்ளைகளிடத்தில் ஞானமாய் பழக, பிள்ளைகளை தேவனுக்கு என்று சொல்லி நல்ல வழியில் பிள்ளைகளை நடத்த, பிள்ளைகளோடு கூட பேசுவதற்கு எனக்கு ஞானம் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தேவனிடத்தில் கேட்டீர்களா? ஒரு நிமிஷம் நான் சொல்வது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஞானம் வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் நீங்கள் கேட்டீங்களா? நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன், நான் ஒரு தொழிலை ஆரம்பிக்க போகிறேன், நான் இந்த நன்மையான காரியம் செய்ய போகிறேன், நான் இந்த இடத்துல இடம் வாங்க போகிறேன், நான் இதை செய்ய போகிறேன், நான் அதை கட்ட போகிறேன், இதை பண்ண போகிறேன், எல்லாம் ரைட். ஆனால் அந்த ஞானம் என்கிற ஒன்று, அந்த ஞானம் தேவன் கொடுக்கிற அந்த ஞானம் நமக்குள் இருந்தால் மாத்திரம்தான் நாம் பிரயாசப்படுகிற எல்லா காரியமும் ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஞானம் என்ற ஒன்று இருந்தால் மாத்திரம்தான் நாம் செய்கிற எல்லா காரியமும் நன்மையாய் முடியும். ஞானம் இல்லை என்று சொன்னால், நல்ல ஞானம், தேவன் கொடுக்கிற நல்ல ஒரு ஞானத்துக்கு என்ன சொல்லலாம்? நல்ல அறிவு, நல்ல ஞாபக சக்தி, நல்ல பொறுமை, இதெல்லாம் அது கூட சேர்ந்ததுதான். அப்போ தேவனிடத்தில் கேட்பது நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, முதலில் கேட்க வேண்டியது ஞானம். எனக்கு அதை தாங்க, எனக்கு இதை தாங்க, எனக்கு அதை வாங்கணும், நான் இதை வாங்கணும், என்ன வச்சிருந்தாலும் அந்த பொருளை நீங்கள் உங்கள் வசம் வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ஞானம் வேண்டும். நீங்கள் நல்லா செழிப்பாக இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக உங்கள் தொழில் வச்சிருக்கிறாரு, உங்கள் குடும்பத்தில் நல்லா நன்மையான காரியங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், ரைட். அந்த நன்மைகளை, அந்த ஆசீர்வாதங்களை, தேவன் கொடுத்த கிருபைகளை, தேவன் கொடுத்த ஊழியத்தை, தேவன் கொடுத்த உங்கள் பிள்ளைகளை, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சகல விதமான ஆசீர்வாதங்களை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்க வேண்டும். தேவன் கொடுக்கிற ஞானம் உங்களுக்குள் செயல்பட்டால் மாத்திரம்தான் பிசாசானவன் உங்களுக்குள் வர முடியாது. ஞானம் இல்லை என்று சொன்னால் ஒரு மதிகேடனை போல, ஒரு குடியாரனை போல, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவனை போல ஞானம் என்ற சொல்லி ஒன்று இல்லை என்று சொன்னால் நாம் செய்து கொண்டிருக்கிற எல்லா காரியமும் ஒரு மனநோயாளியை போல மாறிவிடும். அந்த மனநோயாளிக்கு நான் எங்கே நிற்கிறேன், நான் என்ன செய்கிறேன், நான் என்ன பேசுகிறேன், என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறேன், என் எதிர்கால வாழ்க்கை எப்படி, எதுவுமே அவனுக்கு தெரியாது. அதே போல தான் நீங்கள் படித்தவர்களாக இருந்தாலும், பெரிய பணக்காரராக இருந்தாலும், உயர்வான பதவியில் இருந்தாலும், தேவன் கொடுக்கிற ஞானம், ஒரு மனிதத்தில் பேசுவதற்கு ஞானம் வேண்டும். நீங்கள் பெரிய முதலாளியாக இருக்கலாம், நீங்கள் பெரிய அதிகாரியாக இருக்கலாம், உங்களுக்கு கீழே வேலை பார்க்கிற மனிதத்தில் நீங்கள் ஞானமாய் பேசும் பொழுது அந்த மனிதர்கள் உங்களுக்கு எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ செய்வாங்க. நாம் ஒரு மனிதத்தில் பேசும் பொழுது அந்த மனிதனுடைய இருதயம் குத்தப்படுகிற மாதிரி, அந்த மனிதனுடைய இருதயம் காயப்படுகிற மாதிரி பேசக்கூடாது, ஞானத்தோடு பேசணும். அந்த மனிதனுக்குள்ளாக இருக்கிற கவலைகள் என்ன, அந்த கவலைகளை போக்குகிற விதமாய் நாம் ஞானமாய் பேச வேண்டும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, ஞானமே முக்கியம். ஞானத்தை எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். ஞானம் தான் அந்த உலகத்தில் முக்கியம். உங்ககிட்ட ஒரு மனுஷன் ரொம்ப டீப்பாக பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கூட ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க ரொம்ப ஐக்கியமாக பேசுகிறாங்க, நீங்கள் நல்ல தொழில் பார்க்குறவங்களா இருக்கலாம், இல்லை உங்களுடைய பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா இருக்கலாம், உங்கள் வீட்டுக்காரர் நல்ல தொழில் பார்க்குறவங்க, ஏதோ ஒரு நிலைமையில் ஆண்டவர் உங்களை நல்லா ஆசீர்வதிச்சு வச்சுருக்கிறார். ஆனால் உங்ககிட்ட ஒரு சில மனிதர்கள் ரொம்ப ஐக்கியமாக பேசுகிறாங்க, உங்கள் கூட ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவில் உள்ளவங்க ரொம்ப டீப்பாக பழகுறாங்கன்னா நீங்கள் ஞானமாக அவங்கள கவனிக்கணும். அவங்க எதிர்காண்டி ஏன் வீட்டுக்காரர்கிட்ட பேசுகிறாங்க,
அவங்க எதுக்காண்டி என் மனைவி கூட பேசுகிறாங்க, அவங்க எதுக்கு என் பிள்ளைகள்கிட்ட பேசுகிறாங்க, அவங்க எதுக்கு நான் தொழில் பார்க்குற இடத்துக்குள்ள உள்ளே வாராங்க, அவங்க எதுக்கு என்னுடைய காரியங்களை உள்ளே வாராங்கன்னு சொல்லி நீங்கள் ஞானம், தேவன் கொடுக்கிற ஞானத்தை பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் அந்த மனிதன் எதற்காக உள்ளே வருகிறான் என்று சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இல்லை என்று சொன்னால் வருகிற மனிதன் சந்தோஷமாக பேசுகிறானா, இல்லை என்று சொன்னால் பெரிய அணுகுண்டங்க போட்டுட்டு வெடிக்க வச்சுட்டு போகிறானா? யோசிச்சு பார்க்கணும். ஞானம் தான் முக்கியம். ஞானத்தை சம்பாதி, நீ என்னத்தை சம்பாதிச்சாலும் சரி, எத்தனை கோடி ரூபாய் இருந்தாலும் சரி, ஞானம் இல்லை என்று சொன்னால் எல்லாமே உடைஞ்சு போயிடும். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், பொன்னை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம். வசனத்தை பார்த்தீங்களா? நீதிமொழி அழகாக இருக்கும் வசனம். பொன்னை சம்பாதிப்பதை காட்டிலும், பொண்ணு தான் அந்த உலகத்திலே உயர்வானது. வைரம், வைடூரியம், பொன் இந்த மாதிரிலாம் தங்கத்தை விட கூடுனது. அந்த பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம். வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. பொண்ணை கூட சம்பாதிச்சிடலாம், பொண்ணு கூட வாங்கிடலாம், தங்கத்தை கூட வாங்கிடலாம், வைரத்தை கூட வாங்கிடலாம். ஆனால் அதை விட நம்ம அதிகமாக பிரயாசப்பட வேண்டியது ஞானம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். நீங்கள் தேவனிடத்தில் ஞானத்தை மாத்திரம் கேட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு நல்ல அறிவு கொடுப்பார், நல்ல அழகு கொடுப்பார், நல்ல குணாதிசயத்தை உங்களுக்கு கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையே மாறிடும். உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை மாறிடும். உங்களுடைய ட்ரெஸ்ஸு, மேக்கப்லாம் மாறிடும். உங்களுடைய நடவடிக்கைகள், எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே மாறிடும். ஞானத்தை மாத்திரம் நீங்கள் கர்த்தரை கேளுங்க, அவர் உங்களுக்கு ஞானத்தை தருகிறார். வசனம் அழகா சொல்லுது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார். நீங்க கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க, நீர் எனக்கு நல்ல கணவனை கொடுத்துருக்கிறீங்க, உமக்கு நன்றி. மனைவியை கொடுத்துருக்கிறீங்க, நன்றி. நல்ல தொழிலை கொடுத்துருக்கீங்க, நன்றி. நல்ல பதவியை கொடுத்துருக்கீங்க, நன்றி. அந்த பதவியில் நான் இருந்து நான் என்ன செய்யணும்? நீங்க கொடுத்துருக்கிற தொழில், அந்த தொழிலில் நான் இருந்தால் என்ன செய்யணும்? அந்த தொழிலை நான் எப்படி காப்பாற்றணும்? என் பிள்ளைகளை நான் எப்படி படிக்கணும்? என் பிள்ளைங்களுக்கு நான் எதிர்கால வாழ்க்கையை நான் எப்படி நான் பண்ணணும் என்று சொல்லி ஞானத்தை கர்த்தரிடத்தில் கேளுங்கள், அவர் தருகிறார். வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், கர்த்தர் ஞானத்தை தருகிறார். நீங்க ஞானத்தை மாத்திரம் கேளுங்க, அவர் உங்களுக்கு எத்தனை கொடுக்காரு? ஞாபக சக்தியை கொடுப்பாரு, திறமைகளை கொடுப்பாரு, நல்ல நல்ல புத்தியை கொடுப்பாரு, நல்ல அறிவை கொடுப்பார், நல்ல பொறுமையை கொடுப்பார். டக்கு டக்கு டக்குன்னு பேச மாட்டீங்க, வெட்டு ஒன்று துண்டு பேச மாட்டீங்க, ஞானமாக பேசுவீங்க. நீங்கள் வயசில் குறைவான ஆளாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட ஒரு சிலர் பேசுவாங்க, நான் இந்த காரியம் செஞ்சால் நல்லா இருக்குமே, நான் இந்த காரியம் பண்ணலான்னு ஆசைப்படுறேன், செய்யலாமா, இது இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமா என்று சொல்லி உங்களிடத்தில் பேசுவதற்கு வருவாங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் பேசும்பொழுது தேவன் உங்களுடைய உள்ளத்தில், உங்கள் வாயில் ஞானத்தை வச்சிருக்கிறார். நீங்கள் சொன்னீங்க, ஒரு காரியம் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்ககிட்ட வந்து ஒரு மனிதர் கேட்குறாரு, அந்த தொழில் பார்க்கலாமா, நான் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணலாமா, இது பண்ணலாமா, அது பண்ணலாமான்னு ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். தேவன் கொடுத்த ஞானம் உங்கள் உள்ளத்தில் இருந்தது அப்படின்னா, தேவன் கொடுத்த ஞானம் உங்களுடைய சிந்தனையில் இருக்குன்னா, அந்த மனிதருக்கு தேவையான காரியத்தை ஆண்டவர் உங்கள் வாய் மூலமாக ஞானமாக பேசுவார். இதற்கு போய் நம்ம பெரிய பெரிய ஆட்களெல்லாம் போய் பார்க்க வேண்டாம். பெரிய பெரிய கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஞானத்தை மாத்திரம் என்கிட்ட கேளு. நீ பொண்ணை சம்பாதிச்சாலும் சரி, பேரை சம்பாதிச்சாலும் சரி, எதை சம்பாதிச்சாலும் சரி, ஞானம் தான் இந்த உலகத்தில் முக்கியம். எல்லாமே அழிந்து போகும். ஞானம் இல்லை என்று சொன்னால் எல்லாம் அழிந்து போயிடும். சரியா? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம், வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும் பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள்.
ஞானத்தை நீங்கள் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள், ஞானத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. ஞானம் எனக்கு வேணும்னு சொல்லி அதை நீங்கள் வாங்கி கொள்ளுங்க. ஞானத்தை நீங்கள் உங்களுக்குள்ள வச்சுக்கொள்ளுங்க. முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. முத்துக்கள் அதெல்லாம் கிடைக்காது, எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது. முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. அதை விட இச்சிக்கப்படத்தக்க இந்த உலகத்தில் வேற ஒன்றுமே இல்லை. 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் நீதிமொழிகள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அவர் என்ன காரியங்களை சொல்லியிருக்கிறார், தேவனுடைய நாமத்திற்கு பயந்து பரிசுத்தமா ஐக்கியமா நல்ல ஜெபத்தோடு இருக்கும் பொழுது, அவருக்கு பயந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு தேவையான நல்ல ஞானத்தை தருகிறார். இன்னொன்று எதுக்கு தெரியுமா ஒரு ஞானத்தை கொடுப்பாரு? உங்களை ஒரு சில மனிதர் சொல்லுவாங்க, இவனுக்கு அறிவு கிடையாது, இவன் ஒரு கிறுக்கு பைய, அவன் அப்போ ஒரு குடிகாரன், இவன்கிட்ட படிப்பு இல்லை, இவன்கிட்ட திறமை இல்லை, இவன் குடும்பத்தில் ஒன்றுமே வசதி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சில மனிதர்கள் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்லுவாங்க, இவங்ககிட்ட ஒரு வசதி இல்லை, இவன்கிட்ட ஒன்றுமே திறமை ஒன்றுமே இல்லை, இவங்களால் ஒன்றுமே முடியாதுன்னு சொல்லி மனிதர்கள் உங்களை பார்த்து சொல்லுவார்கள். ஆனால் தேவனிடத்தில் நீங்கள் ஞானத்தை கேட்கும் பொழுது எந்த மனிதர்கள் எல்லாம் உங்களை பார்த்து சொன்னாங்களோ அந்த மனிதர்கள் உங்ககிட்ட பேசுவதற்கு வந்து நிற்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்க கிட்ட இல்லாத ஞானம் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அவங்க கிட்ட முத்து இருக்கலாம், அவங்க கிட்ட வைரம் இருக்கலாம், அவங்க கிட்ட தங்கம் இருக்கலாம், அவங்க கிட்ட பதவி இருக்கலாம், அவங்க கிட்ட பெரிய படிப்பு இருக்கலாம். ஆனால் அவர்களிடத்தில் இல்லாத ஒன்று ஞானம். அந்த ஞானத்தை தேவன் உங்களுக்கு இந்த நாட்களில் தருகிறார். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஞானம்தான் முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். இல்லை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சரித்திரம் தெரியும். சாலமோன் ராஜாவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சாலமோன் ராஜா மிகவும் சின்ன வயசில் ராஜாவாக என்ன செய்கிறார், பொறுப்பெடுக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை லட்சம் பேர் கணக்கே கிடையாது, அவ்வளவு மக்களுக்கு இவர் ராஜாவாக இவர் நியமிக்கப்படுகிறார். அப்போ வந்து இவர் ஜெபம் பண்ணுறார், ப்ரேயர் பண்ணுறார். அப்போ வந்து தேவனானவர் இவர்கிட்ட கேட்குறார் சொப்பனத்தின் மூலமாக, ஐயா உனக்கு என்ன வேணுயா அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார், கேட்குறார். 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரத்தில் இந்த சரித்திரமானது இருக்கு. அப்போ அதில் 7வது வசனம் சொல்லுது, அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். சாலமோன் மிகவும் குறைந்த வயதில் ராஜாவாக பதவிக்கு வரார். அப்போ லட்சக்கணக்கான மக்களை ஒரு நியாயம் தீர்க்கணும். அந்த மக்களுக்கு தேவையான காரியங்கள் ராஜா தான் செய்யணும். மற்ற நாட்டுக்காரங்க படையெடுக்க வந்தாலும் எல்லாவற்றையும் சமாளிப்பது ராஜா ஒருத்தருடைய பொறுப்பு. அப்போ இவர் ஜெபிக்கிறார். அன்று ராத்திரியில் சொப்பனத்தில் தேவன் அவரிடத்துல கேட்கிறார், எப்போ உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணுங்கிறத கேளு அப்படின்னு சொல்லி சாலமோன்ட்ட தேவன் கேட்கிறார். இல்லை 10வது வசனம் சொல்லுது, இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரக்குமா இருக்கத்தக்கதாக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தொருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார்? நீங்க எனக்கு நிறைய ஜனத்தை கொடுத்துருக்கிறீங்க, கணக்கே கிடையாது. இந்த ஜனத்திற்கு நான் நியாயம் தீர்க்கணும், இந்த மக்களின் தேவைகளை நான் சந்திக்கணும், இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை நான் கொடுக்கணும். அப்போ இந்த மக்களை நல்வழி படுத்துவதற்கு எனக்கு ஞானத்தை தாங்க, அறிவை தாங்க, புத்தியை தாங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, கேட்குறாரு. அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா தேவன் சொல்கிறாரு, நான் எல்லாத்தையும் கொடுத்தாலும் எனக்கு பணம் வேணும், பதவி வேணும், படிப்பு வேணும்னு கேட்காம நீ ஞானம் வேணும் என்று சொல்லி கேட்டதுனால உன்னை விட
இதுக்கப்புறம் உனக்கு இருக்கிற ஞானம் மாதிரி யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு நான் ஞானத்தை மாத்திரம் இல்லை, உனக்கு அவ்வளவு பொன் பொருள் திரளான ஆஸ்திகள் எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவன் சாலமோனுக்கு கொடுக்கிறார். அதன் மூலமாய் சாலமோன் ஆண்ட நாட்களில் அவங்க பட்டணம் அது எல்லாம் பரிபூர்ணமான செழிப்பு, சுற்றி எங்கேயும் சண்டை கிடையாது, எல்லாரும் அமைதி. அந்த சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சாலமோனின் நாட்கள் மிகவும் செழிப்புள்ள நாட்களாய். சாலமோன் ஒரு ஆலயத்தை கட்டுறாரு, மிகவும் செழிப்பான ஒரு ஆலயம். கர்த்தரத்தில் அவர் கேட்டது ஞானம் மாத்திரம்தான். 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் நீங்கள் வாசித்து பாருங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். இந்த உலகத்தில் என்ன இருந்தாலும் சரி இல்லைட்டாலும் சரி, நீங்கள் ஞானத்தை மாத்திரம் தேவனிடத்தில் கேளுங்க. ஞானம் வேணாம் எனக்கு, அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஞானத்தை தாங்க, இந்த மனிதத்தில் பேசுவதற்கு எனக்கு ஞானத்தை தாங்க, இந்த தொழில் பார்ப்பதற்கு ஞானத்தை தாங்க. நீங்கள் ஞானத்தை மாத்திரம் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு ஞானம், ஞாபக சக்தி, அறிவு, பொறுமை, நல்ல குணாதிசயங்கள், நல்ல ஞாபக சக்தி, அநேக நன்மைகளை அவனுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். நீங்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துகிறார். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி இயேசப்பா. நாங்கள் இவ்வளோ நாளுமாய் நாங்கள் படிக்கணும், எங்களுக்கு பலன் வேணும், எங்களுக்கு சுகம் வேணும், எங்களுக்கு பணம் வேணும், எங்கள் கடையை ஆசீர்வதிங்க, எங்கள் தொழிலை ஆசீர்வதிங்க, எங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபித்திருப்போம் ஆண்டவரே. ஆனால் ஞானமாய் செயல்படுவதற்கு ஞானத்தை தாங்கன்னு சொல்லி நாங்கள் நினைச்சல கேட்க மறந்துட்டோம் ஏசப்பா. அதனால் எங்களுக்கு நீங்கள் ஞானத்தை தாங்க, ஞானத்தை நீங்கள் தாங்க ஆண்டவரே. அப்பா, கர்த்தர் ஞானத்தை தருளுகிறார் என்று சொன்னதுபடி கேட்கிறவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொன்ன வேத வசனத்தின்படி எங்களுக்கு ஞானத்தை தாங்க. அப்போ நல்ல ஞானத்தை தாங்க, நல்ல ஞாபக சக்தி, பொறுமை, நல்ல அறிவை எங்களுக்கு தாங்க. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, எங்களோடு கூட இருக்கிற சக மனிதர்களோடு கூட பேசுவதற்கு, காலத்தை தள்ளுவதற்கு அப்பா எங்களுக்கு ஞானத்தை தாங்க. இப்போ இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் ஞானம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஞானத்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.